அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். இன்று இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கும் திருப்புகழ், நீண்ட நாட்களாக நான் நினைத்த காரியம் சீக்கிரம் நிறைவேற பாட வேண்டிய திருப்புகழ். முருகப்பெருமான் நம்பியவர்களை காக்கும் கலியுக கடவுள் என்று போற்றப்படுகிறார். முருகா என மனதார ஒருமுறை அழைத்தால் ஓடி வந்து அருள் செய்யும் தெய்வம் நம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் பக்தர்களின் குறை தீர்க்கும் கடவுளாக போற்றப்படுகிறார். அவ்வாறு முருகப்பெருமானின் மீது மிகுந்த பக்தியுடைய திரு அருணகிரிநாதர் அவர்கள் முருகப்பெருமானை போற்றி பல பாடல்களை பாடியுள்ளார். அதில் திருப்புகழ் மிகவும் பெருமை வாய்ந்தது. இந்த திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்வதன் மூலம் முருகரின் அருள் கிடைக்கும் என்பது நிச்சயமான உண்மை. அவ்வாறு நாம் நினைத்த காரியம் விரைவில் நடக்க நம் இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்வதால் நிச்சயம் அந்த காரியம் விரைவில் நிறைவேறும். நாம் என்ன வேண்டி நினைத்தாலும் அந்த காரியம் நடக்கவில்லை என்று மனக்கவலையில் உள்ளீர்களா? அப்போது இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். நிச்சயம் உங்கள் வேண்டுதலும் நீங்கள் நினைத்தது விரைவில் நிறைவேறும். குழந்தை பேறு கிடைக்கவோ அல்லது வீட்டுமனை வாங்கவோ அல்லது நாம் என்ன வேண்டி நினைத்தாலும் அந்த காரியம் விரைவில் நடக்க முருகப்பெருமானை நினைத்து இந்த திருப்புகழ் பாடலை தினமும் பாராயணம் செய்வதால் நிச்சயம் நிறைவேறும். முருகப்பெருமானுக்குரிய இந்த சக்தி வாய்ந்த திருப்புகழை நாம் தினமும் நம்பிக்கையுடன் சொல்லி வந்தாலே விரைவில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த திருப்புகழை தினமும் நான் முருகர் படத்திற்கு முன்பு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் அல்லது என்ன மலர் கிடைக்கிறதோ அந்த மலரை அலங்காரம் செய்துவிட்டு நாம் அமர்ந்து இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்து வந்தால் நிச்சயம் நாம் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். மேலும் கோயிலுக்கு சென்றோ அல்லது முருகப்பெருமானுக்குரிய தினங்களான செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை அன்றோ இந்த திருப்புகழை பாராயணம் செய்யலாம். இப்போது அந்த திருப்புகழை பற்றி பார்ப்போம். இந்த திருப்புகழ் திருத்தணி எனும் திருத்தணிகையில் பாடப்பட்ட திருப்புகழ் ஆகும். இந்த திருப்புகழ் 278வது திருப்புகழ் ஆகும். நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல், நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல், கனத்த தத்துவம் முற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே. கனத்த தத்துவம் முற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே. மனிதர் பத்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே. மனிதர் பத்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே. செனித்த புத்தரிற் சிறியோனே திருத்தணிப்பதியிற் பெருமாளே. செனித்த புத்தரிற் சிறியோனே திருத்தணிப்பதியிற் பெருமாளே. திருத்தணிப்பதியிற் பெருமாளே. திருத்தணிப்பதியிற் பெருமாளே. ஓம் முருகா சரணம். இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், நாம் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அந்த நினைத்த காரியம் தவறாமல் கைகூடவும், நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தவறாமலும், நிலையான மெய்யறிவில் இருந்து விலகாமலும், அதாவது நம் ஞானத்திலிருந்து நாம் விலகாமலும், உலக தத்துவங்களில் சிக்கி அழியாமலும் என்றும் நிலைத்திருக்கும் ஞான ஆனந்தத்தை எனக்கு அருள் புரிவாயாக என்னும் பாடப்படுகிறது. பக்தர்களுக்கு எளியவனும் முத்தமிழில் பெரியவனும் விநாயகரின் தம்பியுமாகிய திருத்தணிகை பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே, நீயே எனக்கு அந்த பேரருளை தந்தருள வேண்டும் என்று பாடப்படுகிறது. இந்த பாடலில் அருணகிரிநாதர் மிக சுருக்கமாகவும் ஆழமாகவும் ஆன்மீக தேவையை முன்வைக்கிறார். அதாவது, உலகியல் தத்துவங்களில் சிக்கி அழியாமல் தான் கொண்ட நல்ல நோக்கங்களில் நிலைத்து நின்று என்றும் அழிவில்லாத ஞான ஆனந்தமாகிய நித்திய சித்தை அடைய வேண்டும் என்று வேண்டுகிறார். மேலும் அந்த பெரும்பேற்றை அளிக்க வல்லவன் பக்தர்களுக்கு எளியவனாகவும் முத்தமிழில் வல்லவனாகவும் திருத்தணிகையில் வீற்றிருப்பவனுமாகிய முருகன் ஒருவனே என்று அவனிடம் சரணடைகிறார். இது ஒரு தெளிவான நேரடியான ஞான விண்ணப்பம் ஆகும். எல்லோரும் இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்து அவர்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற நாம் முருகப்பெருமானை பக்தியுடனும் மனதாரவும் இந்த பாடலை பாடுவோம். நன்றி.